இந்த ஆபீஸ் உள்ள வரும்போது கடியாரம் மணி அடிக்குதா இல்ல கடியாரம் மணி அடிக்கும் போது நீங்க உள்ள வரீங்களா? என்ன இவ்வளவு கரெக்டா வர்றீங்க? கரெக்டா 10க்கு. இந்த மாதிரி தொழிலாளிக்கெல்லாம் 1ஆம் தேதி வந்தா போதும் கொன்னுடுவேங்கிற மாதிரி இருக்குது. சலவக்காரன், பால்காரன், வீட்டுக்காரன் எல்லாம் வரிசைக்கு வந்து நின்னுடுறாங்க. முடியல. இதுக்கு மத்தியில இது வேற வளர்ந்துருது. வெட்டிக்கவும் முடியல, விட்டுக்கவும் முடியல. அவனவன் இந்த ஆபீஸ்ல என்னமா சம்பாதிக்கிறான் தெரியுமா? உட்கார்ந்துருக்காரு கல்லூரி மங்க மாதிரி தலைமை சொல்லி ஒருத்தன் வரப்படாதுங்க. டேபிளுக்குள்ள கையை விட்டுறான். நான் என்னமோ டேபிள் டிராயரத்தான் திறக்கிறாரான்னு நினைச்சா கீழே வியாபாரம் நடக்குது, பணம் வாங்குறாங்க. நாங்க ரொம்ப ஏழைங்க. குடி இருக்கிற இடத்துக்கே ஆபத்து வந்துருச்சுங்க. அதனால எனக்கு தேவை கனம் கனம் கனம். துரை, என்ன இதெல்லாம்? என்னமா கேட்டீங்களே அதுக்குதான். மிஸ்டர் குப்சாமி, இந்த ஆபீஸ நீங்க தான் தலைமை குமஸ்தா. மிஸ்டர், லஞ்சம் வாங்குறது சட்டப்படி குற்றம். எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சோம், அப்படி செய்யுங்க. ஒரு வெக்கமா இல்ல? அங்க நீங்க எத்தனை பேர் குடியிருக்கீங்க? சுமார் 1000 பேர் இருப்பாங்க. நிஜமாவே நீங்க கடவுள் தாங்க. ஐயோ, ஏரி பசங்களோட சேர்ந்து கலக்குன்னு கலக்கி எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டான். அதை தீர்மானிக்க வேண்டியது நீங்களும் நானும் இல்ல, சட்டம். இப்ப உங்களை நிக்க சொல்ல மாட்டேன், நீங்க போகலாம். என்ன விளையாடு? இது ஆபீஸ், உங்க வீடு இல்ல. போங்க. உன்னை தொலைச்சு I say you get out.